புறா பறக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே அடியா பறந்து எல்லாரும் ஏமாத்துதே. அதிர்ஷ்டம் இருக்கணுமே தவிர அப்படி பின்னால துரத்துக்கிட்டே ஓடின வந்து உட்காருமா? அதிர்ஷ்டம் இருந்தா எங்க இருந்தா என்ன, வந்து உட்காராதா? புறாவா எடுத்துக்கிட்டு போங்க. புறாவை எடுத்து போக வரல, உங்களையே அழைத்து போக வேண்டும். வாங்க. என்னையா? எங்க? மனோகர மகாராஜாவிடமே. மகாராஜா கிட்டியா? எதுக்கு? நான் என்ன செய்தேன்? அதெல்லாம் அங்க வந்தா மகாராஜாவே சொல்லுவார். சீக்கிரமா புறப்படுங்க. இது என்னடா வம்பு? இந்த பட்சியை நான் எடுத்துக்கிட்டு வரலீங்க, அதுவா வந்து என் மேல உட்கார்ந்தது. இது யாருக்கு வேணும்? இத போல லட்சம் பட்சி என்கிட்ட இருக்கு. இருக்கட்டுங்க, நீங்க மாத்திரம் தயவு செய்யணும். வேண்டாம் வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். வாங்க. அடே டக்கு, என் கழுத்துக்கு வந்ததுடா சுருக்கு. டக்கு. சலாம் மகாராஜா, நான் ஒரு தப்பும் செய்யலைங்க பிரபு. மகாராஜா, இவரையே மகாராஜா, இந்த புறாவை நான் பிடிக்கவே இல்லைங்க, அதுவா வந்து என் மேல உட்கார்ந்தது. என் மேல ஒரு தப்பும் இல்லைங்க பிரபு. இவனேன்னு என் வேலையை கவனிச்சுக்கிட்டு காட்டில இருக்கும் போது வீணா என்ன கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. தர்ம பிரபு, பாதையில போய்கிட்டு இருக்கிறவனே இப்படி கஷ்டப்படுத்துறது நியாயமே இல்லைங்க. ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு என்னைங்க கொண்டு வந்திருக்காங்க. என்ன அனுப்பிடுங்க மகாராஜா. மகாராஜா, தப்பு அபிப்பிராயம் ஒன்றும் இல்லை. ரஞ்சன், இவர் யார் என்று தெரிந்து கொண்டாயா? தெரியும் மகாராஜா, இவரே நம். போய் மகாராஜா போய், இவரை நான் பார்த்ததே இல்லை. ரஞ்சன், இவரை நம் விருந்தாளி மண்டபத்திற்கு அழைத்துச் செல். அங்கு ஸ்நானபானங்கள் செய்வித்து உபச்சரித்து சிரம பரிகாரங்கள் செய்து கொண்ட பிறகு தகுந்த மரியாதைகளுடன், தெரிகிறதா, தகுந்த மரியாதைகளுடன் அழைத்து வா. இதுவரைக்கும் கிடைச்ச மரியாதை போராதுங்களா? இன்னும் தகுந்த மரியாதைன்னு வேற சொல்றீங்களே. அழைத்து செல். என்ன பிரபு, நீங்க கூட போய் வாருங்க. வாருங்க. செய்யுங்க செய்யுங்க. மகாராஜா வாச்சனு செஞ்சு கேட்டா மேல ரெண்டு கூட சொல்றாரு. அடே டக்கு, எங்க எது இப்படி ஆச்சடா. டக்கு டக்கு டிக்கு டிக்கு டக்கு. வரேவா, ரொம்ப பிரமாதம். எவ்வளவு ஜோரான தமாஷ். குறும்புக்காரி. பின்ன என்னதான் நினைச்சுக்கிட்டீங்க? உட்காருங்க. தாங்களும் கலைஞர் என்றே கருதுகிறேன். ஆம் மகாராஜா, ஆனா நான் கலைன்னு கட்டி சும்மா காலத்தை போக்குறவன் இல்லைங்க. லட்சக்கணக்கான ஜனங்களை அப்படியே கலங்க வச்சிருவேன். என் பொழப்பே அதுதான் மகாராஜா. ரொம்ப சந்தோஷம். அதனால்தான் எங்கள் ராஜ்யத்திற்கு நீங்களே தகுந்த மந்திரி என்று நினைக்கிறேன். ஒன்றும் தெரியாத ஒரு மந்திரியாக வராமல் இப்பேற்பட்ட மகா அறிவாளி கிடைத்தது நாம் அதிர்ஷ்டம்தான். கலைஞரே,
சிற்ப நிபுணரே, மகா கவிஞரே, பரம்பரை வழக்கத்தை அனுசரித்து காலன் என்ற மந்திரியின் புறாவை பறக்க விட்டது நீங்கள் எல்லோரும் அறிந்தது. அந்த புறா இவர் மீது உட்கார்ந்தது. அதனால் இவரை நம் ராஜ்யத்திற்கு அமைச்சராக்கி மகாமந்திரி என்ற பட்டம் அளிக்கிறேன். இவருக்கு இந்த அதிகார தண்டம். மகாமந்திரி, பயப்பட வேண்டாம், வாங்கிக் கொள்ளுங்கள். ஜெய் மந்திரி பட்சிக்கு ஜெய். மகா பிரசாதம். மகாராஜா, மகாஜனங்களே, ஆச்சரியமே இல்லை. பட்சிகளிடம் அற்புதமான சக்தி இருக்கிறது. ஆண்டியை அரசனாக்கும், யோகியை போகியாக்கும். பட்சிகளின் மகிமையை பெரிய ஞானிகளாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எனக்கு தெரியும், அதுவும் அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன். தேவி தேவி, இளவரசியார் செய்வதை பாருங்கள். என்ன என்ன செய்கிறார்? கலாமண்டபத்தில் உள்ள அருமையான பிரபந்தங்கள், சிங்கார காவியங்களை எல்லாம் கொளுத்த வேண்டுமா? தேடி தேடி அம்மாதிரி புராணங்களாக பொறுக்கி எரிக்க சொல்கிறார்கள். தேவி, பார்த்தாய் அவள் போக்கை? மகாராஜா, மனம் கலங்க வேண்டாம். எப்படியாவது இளவரசியாரின் மனதை மாற்ற முயற்சிப்போம். எப்படி மந்திரி? நாடகம், நடனம் போன்ற பல வினோதங்கள் மூலம் இளவரசியார் முன் காதல் கதைகளை நடித்து காண்பித்தால்? ஆம் மகாராஜா, நல்ல உபாயமே. சரி, பாருங்கள். சித்தம். இப்பொழுதே நமது நடன நிபுணர் கோணங்கியுடன் கலந்து ஏற்பாடு செய்கிறேன். கோணங்கி எங்கே ஹேமா? வீட்டுல நாட்டியம், பாட்டு, அபிநயம் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ நீ உடனே போய். ஓ, அப்படியே. என்ன காதலு, ஏன் தடுமாறு? தடுமாட்டம் இல்ல, உனக்கு மந்திரி கட்டளை. அரண்மனையில நாடகம் ஆடணும். அரண்மனையில என்ன நடனம்? ஏமா, இந்த ஹாரத்தை சாமளாவிடம் கொடுத்து விடு. அப்படியே மகாராணி. ஜெகன் மாதா, இன்னுமா உன் மனம் இறங்கவில்லை? வம்சம் விளங்க ஒரு பிள்ளையை கேட்டால் பெண்ணை கொடுத்தாய். அந்த பெண்ணாவது எங்களை சந்தோஷப்படுத்துவாள் என்று எண்ணினோம். ஆனால் தேவி, அவள் கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதம் செய்கிறாளே, இதுவா உன் மகிமை? இந்த ஹாரத்தின் மகிமையினாலாவது அவள் மனம் மாறும்படி அருள்.